ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் பிகமிங் எ சியோன் கிளான் மேட் டாக் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் ஷாப் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, டேங்க் கிளானை சேர்ந்த வாரியர் வந்து நம்ம சியோன் கிளானை சேர்ந்த ட்ரைனர்ஸ் மேலாம் அட்டாக் பண்ணிருப்பான். இப்போ இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஹெட் டிசிபிள் வந்து டேங்க் கிளானை சேர்ந்தவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிப்பான். அப்ப டேங்க் கிளானை சேர்ந்தவனை பார்க்கணும், அவன் அந்த ஹெட் டிசிபிளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போதே என்ன யோசிக்கிறானா, சே நான் அந்த துணியை எரிக்கிறதுலாம் இவன் பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாம எல்டர் ஸ்டெக் மாஸ்டர் நாங்க ஆம்புஷ் பண்ணணும்னு நினைச்சதே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட வேற வழியே இல்லை, இவனை நான் கொன்னே ஆகணும் இதே இடத்துல அப்படின்னு நினைக்கிறான். இப்படி நினைச்சிட்டு வந்து அந்த டிசிபிள் மேல அவன் அட்டாக் பண்றான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம சாங் மியோன் வந்து தடுத்துறான். டேங்க்ல என்ன என்னதான் கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ண மறுபடியும் ட்ரை பண்ணாலும் அது நம்ம சாங் மியோன் ஈஸியாவே தடுத்துறான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து என்ன மாரி ஒரு வாரியர் அட்டாக் வந்து இவனை மாரி ஒரு ட்ரைனியா தடுத்துட்டான். இப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா இந்த பக்கம் இன்னொரு ட்ரைனி வந்து இவனை அட்டாக் பண்றதுக்காக வரான். அதையும் டக்குன்னு டாச் பண்ணி தப்பிச்சிடறான். அப்படி டாச் பண்ணி அந்த பக்கம் போன டேங்க்ல சேர்ந்தவன் இப்ப என்ன கேக்குறானா, இவனுங்களை பார்த்து டேய் நீங்களா உண்மையிலே ட்ரைனி தானா, ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆப்போசிட் ட்ரைனி என்ன சொல்றானா, நாங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோன்றது தானே உன்னோட கேள்வி. நாங்க வெறும் ட்ரைனி மட்டும் கிடையாது சியோன் கிளான்ல. இவன் கூட இந்த ட்ரைனி இவனை கிண்டல் பண்றவன் என்ன சொல்றானா, எல்டர் ஸ்டெக் மாஸ்டர் கிட்ட எப்ப இவெல்லாம் தோத்தானுங்களோ அப்பத்துல இருந்தே இவெல்லாம் நேக்கட் பாடி ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். சொன்னது கேட்டோடனே அவன் என்ன பண்றான், ஸ்குவாடாலே அவன் தலையிலே ஒரு தட்டு தட்டிடுறான். அப்ப அந்த ட்ரைனி வந்து டேங்க் கிளானை சேர்ந்தவங்க என்ன கேக்குறானா, நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா சின்சுவான் டேங்க் கிளான் வந்து பாய்சனுக்கு ரொம்ப பேர் போனவங்கன்ட்டு. அதே சமயத்துல சியோன் கிளான் நாங்க வந்து எதுக்கு ஃபேமஸ்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்படி உனக்கு தெரியலனா அது என்னன்றது நானே சொல்றேன். எங்க சியோன் கிளான் வந்து பேர் போனது எதுக்குன்னா ஸ்வாட்மேன்ஷிப்புக்கு தான். அதுலயும் முக்கியமா எவன்லி டிராகனும் எவன்லி ஃபீனிக்ஸ் பாடி யூனிட் தான். அதுலயும் முக்கியமா நாங்க எல்லாருமே இதை கத்துக்கிறது யார்கிட்ட இருந்துன்னா எங்க ஜெனரல் கமாண்டர் கிட்ட இருந்து தான். நாங்க ஏன் இந்த அளவுக்கு பலசாலியா இருக்கோம் தானே உன்னோட டவுட். அது ஏன்னா டாப் 10 ட்ரைனிங்ஸ்ல இருந்து வெறும் 5 பேர் மட்டும் தான் ஸ்வாட் யூனிட் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நாங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஆனா இவனை தவிர அப்படியே கூட இந்த ட்ரைனி என்ன சொல்றான், ஆமா என்ன தவிர எல்லாருமே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்றான். அவனும் இதை கேட்டோன்னே டேங்க்ல என்ன சேர்ந்தவன் என்ன சொல்றானா, சரி அப்படியே இருந்தாலும் இப்ப என்ன நீங்களா வெறும் ட்ரைனி தான். உங்க எல்லாருக்குமே உண்மையான வாரியருக்கும் உங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் இன்னைக்கு காட்டுறேன். இப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி 2 ட்ரைனி வந்து சரி அதையும் தான் பாத்துடலாம், நீ எந்த அளவுக்கு பலசாலின்றத வா மோதி பாத்துடலாம். நாங்க 7 பேர் நீ ஒருத்தன். உன்னை டேங்க்ல என்ன சேர்ந்த வந்து யாரா அது திரும்பி பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, என் கைகளால தான் அவனுங்களை நான் வெட்டினேன். கேவலம் இவனுங்களை மாரி ட்ரைனிஸால எப்படி என்னோட அட்டாக்க பிளாக் பண்ண முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நான் இவனுங்களை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுங்க பிளாக் பண்ணிருக்கானுங்க. அப்பார்ட்மே சியோன் கிளான் சேர்ந்த எல்லா ட்ரைனிஸும் என்ன பண்றானுன்னா டேங்க் கிளானை சேர்ந்தவன சுத்து போட்டுறானுங்க. அப்ப டேங்க் கிளானை சேர்ந்தவன் என்ன சொல்றானா, உலகத்துல எப்படி புதுசா பிறந்த குழந்தைக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதோ அதே மாதிரி தான்டா நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றதை நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இவனும் இவ்வளவு வீரமா பேசுறானே, எல்லா சியோன் கிளானை சேர்ந்த ட்ரைனிஸையும் அடிச்சு தூக்கிடுவான்னு பார்த்தா அவனுங்களுக்கு இவன் ஒரு ஆளே இல்லாத மாதிரி இவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவனுங்க ஷோல்டர்ல இவனை தூக்கி போட்டு வரானுங்க. அப்படி இவனுங்க எல்லாம் நடந்து வந்துடும் போது அந்த எட்டிசிபிள் மட்டும் என்ன பண்றான், ஐயோ எனக்கு என் வயிறு வலிக்குது, நீங்க எல்லாம் முன்னாடி போயிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த டேங்க் கிளானை சேர்ந்த ஒரு துணிகளை எரிச்சிட்டு இருந்தாலும் அந்த இடத்துக்கு இவன் போறான் தனியா. அப்படி அந்த இடத்துக்கு போனவன் துணி எரியுதை பார்த்தோன்னே என்ன பண்றானா, அந்த நெருப்பு அணைச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த துணி எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருந்தான். நான் மட்டும் இந்த துணியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டா எனக்கு எப்பனா பிரச்சனை போது டேங்க் கிளான்ஸ் பக்கம் சாயறதுக்கு ஈஸியா இருக்கும் எனக்கு. இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும் போதே மற்ற ட்ரைனிஸ் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஹெட் ட்ரைனி சீக்கிரமா இங்க வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போதே இவன் வந்து எனக்காக ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மத்த ட்ரைனிஸ்ல என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்னா, இந்த ஹெட் டிசிபிளான லீசோக் வந்து எதுக்கும் பயன்படாதவன் தான். ஆனா அவன் சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப சீக்கிரமா எல்டர் ஸ்டெக் மாஸ்டர் தேடி கண்டுபிடிக்கணும். இப்படி இவனுக்கு பேசிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கான், அவனை அட்டாக் பண்ண வந்த 3 பேருமே அடிச்சு கடாச்சிட்டு அவனுக்கு கையில இருந்த அந்த பேரலைசிங் பாய்சன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பேலஸ் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, பேட்ரியாக் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருமே எழுந்து நிக்கிறானுங்க. அப்ப போகணுமே சியோன் கிளானோட பேட்ரியாக் வந்து அந்த அளவுக்கு மாசா என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. அப்படி பேட்ரியாக் போய் அந்த இடத்துல நிக்கும் போது சுத்தி இருக்க எல்லா மக்களுமே என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவரை பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகா இருக்காரு, நான் மட்டும் அவர் கல்யாணம் பண்ணிருந்தா நான் தான் குயினா இருந்திருப்பேன் அப்படின்னு அங்க இருக்க லேடிஸ் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் பேசாத அமைதியாரு, அவர் நல்லா பாரு, அவர் எப்படியாப்பட்ட ஆள்னா இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கே அவர் தான் ஒரு டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சுத்தி இருக்க எல்லா கூட்டமும் அதுமே பேசிட்டு இருக்கும் போது பேட்ரியாக் என்ன சொல்றானா, இங்க வந்திருக்க எல்லா மக்களுக்கும் மார்ஷல் ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்பவே நன்றி. அப்ப பேட்ரியாக் சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டுமே என்ன சொல்றாருன்னா, இந்த பேங்க்யூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்படி பேட்ரியாக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து வாரியர் கத்த ஆரம்பிக்கிறான், சின்சுவான் டேங்க் கிளானை சேர்ந்த லேடி உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி அவன் சொன்னதை கேட்டோடனே சுத்தி இருக்க எல்லா கூட்டமும் என்ன பேச ஆரம்பிக்குதுன்னா, அவன் சின்சுவான் டேங்க் கிளான் சொன்னாங்க இப்போ
அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதோட லேடியா இங்க வராங்க. அப்ப பாக்கணுமே நம்ம டாங் சோயி தான் உள்ள வந்துட்டு இருக்கா. அப்ப அவளை பார்த்தோன்னே எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சின்சுவான்ல ரொம்ப அழகான பொண்ணுனா அது இவள தான் சொல்லுவாங்க. ஆனா எதுக்காக இவங்க சியோன் கிளான்ல வந்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாம். அப்ப நம்ம பேட்ரிக் என்ன சொல்றாருன்னா, நம்ம சியோன் கிளான் வந்து சின்சுவான் டாங் கிளான் ஃபேமிலி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு மேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருக்க போகுதுன்னா கல்யாண பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஒருவேளை பேட்ரிக் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறாரா என்ன? ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எல்டஸ்ட் யங் மாஸ்டருக்கு தான் கல்யாணம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சின்சுவான் டாங் கிளான் வந்து நல்ல பேர் போன ஒரு கிளான். இவங்க வந்து எதுக்கும் உதவாதவனியா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுறானுங்க. இவங்க பேசுற எல்லாத்துக்குமே நம்ம ஜெனரல் கமாண்டர் வந்து கேட்டுட்டு அடச்சா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம டாங் சோயை பாருமே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். பேட்ரியாக் வந்து இது வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அவங்க வந்து இதை மாத்தியும் பேசவும் முடியாது. அப்ப பேட்ரியாக் என்ன நினைக்கிறாருன்னா, இதை பார்க்கும்போது எந்த ஒரு எல்டரும் இங்க வரல. இதுல இருந்தே தெரியுது அவங்க யாருக்குமே இங்க வர விருப்பமும் இல்ல. உடனே பேட்ரியாக் வந்து பக்கத்துல இந்த சோல்ஜர் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, ஆமா ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் யங் மாஸ்டர் எங்க? இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆனாலும் இங்க வரணும்னு நான் சொன்னேன்ல. அந்த சோல்ஜர் என்ன சொல்றேன்னா, நான் சர்வன்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன், எல்லாருமே அவரை தேட சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சியோன் கிளான் கிரவுண்ட்லயே இங்க இல்ல. அப்படியே இந்த பக்கம் டாங் சோயி கூட சோல்ஜர் வந்து என்ன சொல்றானா, இத பாக்கும்போது எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து இங்க வரல. அப்பனா நம்ம பிளான் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பேங்க்யூட் ஆளுக்கு வெளியே வந்து நம்மளோட ஆளுங்களை தான் செக்யூரிட்டியா நான் போட்டிருக்கேன். அதை மீறி ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் யங் மாஸ்டரால உள்ள வரவே முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பேட்ரியாக் என்ன சொல்றாருன்னா, சரி நம்ம பேங்க்யூட் ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாரு எல்லார்கிட்டயும். நம்ம பேங்க்யூட் ஆரம்பிச்சு எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ கூட பேட்ரியாக் அந்த சோல்ஜர் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் முயறாங்க வந்து இந்த இடத்துக்கு வரல தானே அப்படின்னு கேட்கும்போது சோல்ஜரும் ஆமான்னு சொல்றான். உடனே பேட்ரியாக் என்ன பண்ணாருன்னா எழுந்து நின்னுட்டு அடச்சா என்னடா பையன் இவன் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே பேட்ரியாக் என்ன பண்றாருன்னா, இங்க வந்திருக்க எல்லா மக்களுக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. உங்க டைமை செலவு பண்ணி இங்க வந்ததுக்கு. என்னோட கிளான் வாரியர்ஸ் எல்லாமே நீங்க வீட்டுக்கு போறதுக்கு எஸ்கார்ட் பண்ணி உங்களை வீட்டுக்கே கூட்டு போய் விடுவாங்க. அதனால நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. இப்படி வந்த எல்லாருக்கிட்டுமே நம்ம பேட்ரியாக் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வெளியே இருந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஃப்ரண்ட் லைன்ல இருந்து எல்லாருமே தோத்துட்டாங்க, அவனுக்கு யாருமே உள்ள விடாதீங்க அப்படின்னு அவனுக்கு கத்திட்டு இருக்கானுங்க. பேட்ரியாக் ஒண்ணுமே புரியல, வெளியே என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. இப்படி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கதவு உடைச்சிட்டு டாங்க் கிளானோட வாரியர் வந்து விழறான். அப்படி அந்த டாங்க் கிளான் வாரியர் உள்ள தூக்கி அடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் நடந்து வந்துகிட்டே என்ன சொல்றானா, வெறும் அவுட் சைட் வாரியரான உனக்கு எப்பரா இவ்வளவு தைரியம் வந்தது என் வழியை தடுக்கிறதுக்கு? இந்த சீனை பார்த்த உடனே நம்ம பேட்ரியாக்கும் சரி ஜெனரல் கமாண்டரும் சரி ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல டாங் சோயி வந்து என்ன ஆகுறானா, அம்மா கோவத்துல அதே பார்த்துட்டு இருக்கா அவளும். அப்படி உள்ள யாரா வரதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ள வரான். அது மட்டும் இல்லாம அவன் பின்னாடி வந்து எல்லா ட்ரைனிஸ்மே அவன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம டாங்க் கிளான் சோல்ஜர் அவனுக்கு தூக்கி ஷோல்டர்லயும் போட்டு வரானுங்க. இப்படி நம்ம ஹீரோவும் கிளானோட ட்ரைனிஸும் எல்லாம் ஒண்ணா உள்ள வரவும் சுத்தி இருக்க எல்லாருமே இங்க என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாம அவன் வர அந்த புது யங் மாஸ்டர் யாரு அப்படின்னு யோசிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம அவன் பின்னாடி இருக்க எல்லாருமே இந்த கிளானை சேர்ந்த ட்ரைனிஸ் தானே. அப்ப அதுல ஒரு ட்ரைனி மட்டும் என்ன சொல்றனா, எல்டஸ்ட் யங் மாஸ்டருக்கு என்னதான் ஆச்சுனே தெரியல, ஆனா இன்னைக்கு அவர் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவ பாருமே நம்ம சாங்மியோன் வந்து கத்துறான், எல்லாருமே உங்களோட ஸ்குவாட வெளியே எடுங்க, இங்க நிக்கிறது வேற யாரும் கிடையாது, சியோன் கிளானோட எல்டஸ்ட் யங் மாஸ்டர் தான் அப்படின்னு கத்துறான். இதை கேட்டோடனே பேட்ரியாக்கே ஒரு நிமிஷம், எல்டஸ்ட் யங் மாஸ்டர் யாரு, இவ்வளவு ஒல்லியா இருக்கானே இவனாது அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்ம ஜெனரல் கமாண்டர் பேட்ரியாக் பார்த்து என்ன சொல்றாருன்னா, அண்ணா உனக்கு அதுல எதனா சந்தேகமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டோடனே பேட்ரியாக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. அப்ப பேட்ரியாக் வந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் இங்க இருந்து சில மாசங்கள் மட்டும் தான் வெளியே போனேன், ஆனா அதுக்குள்ளே இவன் இந்த அளவுக்கு மாறி இருக்கான், உண்மையிலேயே அவனுக்கு என்னதான் ஆச்சு? அவரும் விடாம ஷாக்ல ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா இத்தனை நாளா பார்த்த குண்டு பையனா இல்லாம பால் ஃபிட்டா இருக்கான். அவருக்கே ஒரு செகண்ட் ஷாக்கா தான் இருக்கும். அப்ப பேட்ரியாக் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறேன்னா, எல்டஸ்ட் யங் மாஸ்டர் இப்ப இங்க நீ பண்ண பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு ஹீரோ என்ன சொல்றேன்னா, பேட்ரியாக்கான உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இதுதான் எனக்கான வாய்ப்பு, டாங் சோகி கிட்ட இருந்து ஆன்டிடோட் வாங்குறது மட்டும் இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப் இங்கே நான் கட் பண்ணணும். இப்படி யோசிச்சவன் உடனே பேட்ரியாக் கிட்ட என்ன சொல்றானா, என்னோட எங்கேஜ்மெண்ட் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே சுத்தி இருக்க எல்லாருமே என்ன பேச ஆரம்பிக்கிறானா, ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் யங் மாஸ்டருக்கு என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாம இந்த எங்கேஜ்மெண்ட் வேணான்னு சொல்றாரு. பேட்ரியாக்கோட டிசிஷனே இவர் மீற பாக்குறாரா என்ன? கேட்ட உடனே டாங் சோகியோட முகத்தை பார்க்கணுமே அவளுக்கு அந்த அளவுக்கு பயம், எங்க எங்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுமோன்ட்டு. அப்ப நம்ம பேட்ரியாக் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, எதுக்காக கேன்சல் பண்ணும், அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து அவனோட காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுவும் என்னன்னா, இன்னைக்கு டாங் கிளான் வந்து என்னோட மெய்ட கொல்ல பார்த்தாங்க, அதுவும் சியோன் கிளானுக்குள்ள. அது மட்டும் இல்லாம அந்த சண்டையில நான் போனப்போ சியோன் கிளானோட ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் யங் மாஸ்டர் நான் சொல்லி என்ன அட்டாக் பண்ணானுங்க. இதை கேட்டோடனே பேட்ரியாக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த டாங்க் கிளான் எஸ்கார்ட் வாரியர் கூட நான் சண்டை போட்டிருக்கேன், அந்த டைமை யூஸ் பண்ணி இவங்க என்னோட மெய்டுக்கு வந்து பாய்சன் கொடுத்துட்டாங்க. இப்ப யோங்ஸோட உயிர் வந்து ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல இருக்கு. ஹீரோ இப்படி பேசி முடிச்சோடனே டாங்ஸோ ஏந்து கத்தவே ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவ என்னோட துணி அழுக்காக்குனதுனாலதான். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்,
டேங்க் கிளானோட லா படிதான் அவளை நாங்க தண்டிச்சிருக்கோம். கேவலம் ஒரு மெய்டுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறா. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான், அவ ஒண்ணு வெறும் மெய்டு மட்டும் கிடையாது, நான் இதை உங்ககிட்ட ஆல்ரெடியே சொன்னேன், அவ வந்து என்னோட மக்கள்ல ஒத்தி. ஹீரோ சொன்னதை கேட்டு உடனே டாங் சோயை பார்க்கணும், அவ செம காண்டாகிற ஒரு பக்கம். உடனே நம்ம பேட்ரியாக் என்ன சொல்றாருன்னா, சியோன் கிளானோட பேட்ரியாக்கா எனக்கு வந்து டேங்க் கிளானோட ரூல்ஸை பத்தி நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அதுக்கு நான் மரியாதையும் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம இதுல தப்பு யார் மேல இருக்குன்னா உன்னோட மெய்டு மேலதான் இருக்கு, அவளே அவளோட தலையை எடுத்துட்டு போயிட்டு பிரச்சனையில கொடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம கிளான் வந்து இப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் முடியாது, ஏன்னா அவ வந்து உன்னோட வருங்கால மனைவி அப்படின்னு சொல்றாரு. அதோட உன் மெய்டு விஷயத்தை வந்து தேவையில்லாம பிரச்சனையாக்காது, அதை இதோட விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து பேட்ரியாக் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லும் போதே நம்ம பேட்ரியாக் என்ன சொல்றாருன்னா, உன் மெய்டுக்கு நடந்தது வந்து துரதிருஷ்டமான விஷயம் தான், ஆனா மேரேஜோட பேச்சுவார்த்தை எங்களால் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா சியோன் கிளானும் டேங்க் கிளானும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. பேட்ரியாக் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் டாங் சோகி முகத்துல வந்து ரொம்பவே சந்தோஷமே வருது. அப்ப பேட்ரியாக் வந்து டாங் சோகியை பார்த்து என்ன கேக்குறேன்னா, இது உண்மையா, என் பையன் வந்து அவன் தான் எல்டஸ்ட் டேங்க் மாஸ்டர்னு சொல்லியும் நீங்க அவனை ஸ்குவாட் மூலமா அட்டாக் பண்ணீங்களா என்ன? இந்த விஷயம் உண்மைன்னா என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த விஷயத்துல பார்த்து ஒழுங்கா பதில் சொல்லுங்க லேடி டாங் அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ பாக்கணுமே, அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஆனா டாங் சோகி என்ன சொல்றனா, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அங்க நடந்த பிரச்சனை வந்து நாங்க மெய்டு தான் அட்டாக் பண்ண போனோம், அப்போ யங் மாஸ்டர் தான் வந்து குறுக்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்போ அவனுக்கு பின்னாடி இந்த ட்ரைனி மட்டும் என்ன சொல்றானா, பேட்ரியாக் இது உண்மை இல்ல போய் அப்படின்னு சொல்றான். அப்ப நாங்க என்ன பார்த்தனா, நம்ம எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து அவங்க எல்லாருமே தெரிஞ்சுதான் அட்டாக் பண்ணாங்க. உடனே டாங் சோகி என்ன கேக்குறேன்னா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. உடனே அதுக்கு அந்த ட்ரைனி வந்து என் 2 கண்ணால் நான் பார்த்தனே அப்படின்னு சொல்றான். அப்ப டாங் சோகி என்ன சொல்றானா, உன்னோட பொய்களால எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து நீ காப்பாத்த தான் பாக்குற, அங்க என்ன நடந்தது உனக்கு கண்டிப்பா தெரியாது அப்படின்னு சொல்றா. நீ இதே மாதிரி விடாம திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்தீனா உன்னை வந்து நானே கைகளால் கொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றா எல்லாரும் முன்னாடியுமே. அப்ப அந்த ட்ரைனி ஒரு செகண்ட் பயந்து போய் என்ன பண்றானா, நம்ம சாங் மியோன் பின்னாடி போய் ஒளிஞ்சிடறான். உடனே ஹீரோ வந்து டாங் சோகி பார்த்து என்ன சொல்றானா, சரி நீ இதை இப்படிதான் விளையாடணும்னு நினைக்கிறியா, உடனே பின்னாடி இந்த ட்ரைனிஸ் கிட்ட அவங்களை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா நம்ம சாங் மியோன் தான் 3 பேருமே தூக்கிட்டு வந்து போடுறான். இதை பார்த்தோன்னே டாங் சோகி பார்க்கணுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம நம்ம சாங் மியோன் என்ன சொல்றானா, இவனுங்க 3 பேர் தான் ட்ரைனி மாரி வேஷம் போட்டு எல்டஸ்ட் டேங்க் மாஸ்டர் மேல பாய்சன் யூஸ் பண்ண பார்த்தானுங்க. இதை கேட்டோன்னே பேட்ரியாக் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சாங்மியன் என்ன சொல்றனா, இவனுங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான மருந்து எடுத்துட்டு வந்தானுங்க, அது மட்டும் இல்லாம இவனுங்க எல்லாமே யங் மாஸ்டர் மேல அட்டாக் பண்ணி அவரை குடிக்க வைக்க தான் ட்ரை பண்ணானுங்க. அது எதனாலனா இவர் பேங்க்யூட் அட்டெண்ட் பண்ண கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. ஆனா அந்த இடத்துல தைரியமா ரோயங் சோக் மட்டும் என்ன சொல்றானா, இவனுங்களோட பிளான் வந்து ஆரம்பத்திலே தோத்துச்சு. அது எதனாலனா எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து சில மாசங்களா ஆல்கஹாலை தொடவே இல்லை, அது மட்டும் இல்லாம டெய்லியும் ட்ரைனிங் கிரவுண்ட் சுத்தி வந்தது மட்டும் இல்லாம அவர் கையில இருந்து ஒரு நாள் கூட ஸ்குவாடுக்கு விட்டதே இல்லை. இதுக்கு இங்க இருக்க எல்லா ட்ரைனிஸ்மே ஆதாரம், நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பேட்ரியாக் வந்து அப்படியே ஷாக்ல தான் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா டாங் சோகி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம என்ன கேக்குறா, உங்களோட ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் உன்னோட எதுக்கும் பயன்படாத ஆதாரம் இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே சாங்மியோன் என்ன சொல்றா, நாங்க வந்து மெடிக்கல் ஹால்ல வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதுல வந்து என்ன இருக்குன்னா அது ஒரு வித்தியாசமான பாய்சன், அது மூலமா ஒருத்தங்களை பேரலைஸ் பண்ணி மயக்கம் அடைய வைக்கிறது தான் அதோட ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்ல மெடிக்கல் ஹாலால கூட இது என்ன பாய்சன், இது யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பாய்சன் உருவாக்கணும்னா அது கண்டிப்பா சின்சுவான் டேங்க் கிளானால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்ட உடனே சுத்தி இருக்க மக்கள் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, டேங்க் கிளான் வந்து உண்மையிலே யங் மாஸ்டர் வந்து பாய்சன் பண்ணதா பாத்துருக்காங்களா, அப்ப நம்ம கேள்விப்பட்ட எல்லா ரூமர்ஸும் டேங்க் கிளானை பத்தி உண்மைதான் போல இருக்கு, அப்ப நான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணதா ரொம்ப நல்லது அப்படின்னு சுத்தி சுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாக்கணுமே, டாங் சோகியை பார்த்து என்ன நினைக்கிறேன்னா, இப்படியாப்பட்ட எவிடன்ஸ் உனக்கு எப்படி இருக்கு டாங் சோகி, இந்த ஒரு காரணத்தை வச்சே நம்ம என்கேஜ்மெண்ட் நான் கேன்சல் பண்ணிடுவேன். உடனே டாங் சோகி என்ன சொல்றானா, இதை கேட்கும்போது எனக்கு வெறும் சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்றா. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் என்ன சொல்றானா, அவனுங்க கிட்ட இந்த ட்ரக் இருந்தது தான், அது உண்மைதான், ஆனா அது வந்து அவனுங்க யூஸ் பண்ணல, அப்படி இருக்கும்போது எல்டஸ்ட் டேங்க் மாஸ்டர் மேல தான் அவங்க யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் அது அவங்க கூட குடிக்க கூட வச்சிருந்திருக்கலாம், அது மட்டும் இல்லாம அவனுங்க போட்டுக்க ட்ரெஸ் பாருங்க, ட்ரைனி ட்ரெஸ், இந்த கிளான்ல வந்து ட்ரைனியோட ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா என்ன அப்படின்னு கேக்குறா. இவ இப்படி பேசணும் சுத்தி இருக்க மக்களே மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா உண்மைதான், டேங்க் கிளான் வந்து இன்னைக்கு தான் சியோன் கிளானுக்கு வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒப்டைன் பண்ணிருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சியோன் கிளான்ல இருக்க எதனா ஒரு துரோகி தான் எல்டஸ்ட் டேங்க் மாஸ்டர் மேல அட்டாக் பண்ண சொல்லிருப்பான். மறுபடியும் டாங் சோகி என்ன சொல்றனா, அது மட்டும் இல்லாம வெறும் சியோன் கிளானோட மெடிக்கல் ஆல் எப்படி எவிடன்ஸ் கொடுக்க முடியும்? இதை விட ரொம்ப சுப்பீரியரான மெடிக்கல் ஆல் வந்து சின்சுவான் டேங்க் கிளான்ல இருக்கு, அவங்களே இதை சொன்னாலும் ஒத்துப்பேன் நானு. இப்ப நம்ம ஹீரோ பாடுமே அவன் செம காண்ட்ல, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இவ இந்த அளவுக்கு சீக்கிரமா கவுண்டர் அட்டாக் பண்ணுவான்ட்டு. அப்ப டாங் சோகியை பாடுமே ரொம்ப திமிரா ஹீரோ
பார்த்து என்ன கேக்குறேன்னா வேற எதனா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அப்ப பின்னாடி இந்த ட்ரைனிங்ல என்ன கத்த ஆரம்பிக்கிறானுங்கன்னா இங்க இருக்கானு இவன் எங்களை வந்து அட்டாக் பண்ண பார்த்தான், அது மட்டும் இல்லாம என்னோட செஸ்ட்ல ஒரு காயமும் இருக்கு, இவனுக்கு முதுகுல ஒரு காயமும் இருக்கு இவனால அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கு உடனே டாங் சோகி என்ன சொல்றனா ஒரு ட்ரைனியும் வாரியரும் சண்டை போட்டதுக்கும் எங்கேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் நீங்க போய் தனியா உங்க பிரச்சனையை பாத்துக்கங்கன்னு சொல்றா. அப்ப ஹீரோவால எதுவுமே பேச முடியல. அவன் என்ன நினைக்கிறானா இவளோட பேச்சு திறமையால மொத்த சீனியுமே இங்க மாத்திட்டா. உடனே பேட்ரியாக்கு என்ன சொல்றனா லேடி டாங் சொல்றது கரெக்ட் தான், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஐடென்டிட்டியை பத்தி நம்ம தனியா விசாரிக்கலாம், அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஆள் கொடுத்த ஒப்பீனியனை வந்து ஒரு எவிடன்ஸா இங்க எடுத்துக்கவும் முடியாது, உங்ககிட்ட வேற எதனா எவிடன்ஸ் இருக்கா, இவங்க எல்லாருமே டேங்க் கிளானை சேர்ந்தவங்க கேட்கும் போது ஹீரோவும் சரி அந்த ட்ரைனீஸும் சரி என்ன பேசுன்னு தெரியாம அமைதியா இருக்கானுங்க. பேட்ரிக் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம டேங்க் கிளான் மேல பழி போடுறது ரொம்பவே தப்பு, இப்படியாப்பட்ட பைத்தியகாரத்தனத்துக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ பொய் சொல்றனா அது ரொம்பவே தப்பு, ஏன்னா இந்த கல்யாண பேச்சுவார்த்தையை வந்து இந்த ரெண்டு கிளானும் சேர்ந்து எடுத்த முடிவு. அவ பேட்ரிக் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றாருன்னா இதுக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா, உன்னை கிளானை விட்டு வெளியே அனுப்புறது இல்லனா உன்னை டேங்க் கிளான் கிட்டே ஒப்படைக்கிறது. அப்ப மறுபடியும் பேட்ரியாக் என்ன சொல்றேன்னா உன்னை கடைசியா இன்னொரு தடவை கேட்கிறேன் உங்ககிட்ட வேற எதனா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோ எதுவுமே பேசாம என்ன நினைச்சிட்டு இருக்கானா என்கிட்ட வேற எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, இப்ப இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இப்ப என்ன பண்றது, என்னதான் உண்மை இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் வெளியே வந்தாலும் அப்ப என்னால கல்யாணத்தை கேன்சலும் பண்ண முடியாது, அவ்வளவு டைமும் கிடையாது இப்ப என்கிட்ட, ஏன்னா இயோங்ஸ் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கா, இப்ப நான் என்னதான் பண்றது, ஆனா இப்ப உண்மை மட்டும் வெளியே வராம போச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்த ட்ரைனி எல்லாருமே இவங்களுக்கு பெரிய தண்டனையே கிடைக்கும் என்னால. அப்ப ஹீரோ வந்து அவனுங்களை பார்த்துட்டு இருக்கும் போது லியோசோக்க மட்டும் பாக்குறான். ஆமா இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப ஹீரோ வந்து லியோசோக்கு வந்து அவன் ஷர்ட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டான். ஒருவேளை இவன் ஒளிச்சு வச்சிருக்கிறது வந்து டேங்க் கிளானோட வாரியர் யூனிஃபார்மா இருக்குமா என்ன அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது இந்த சாப்டர் இதோட முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்காக. அப்படியே கொஞ்சம் மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே, அப்பதான் இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.